தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும். ஸ்ரீ பாகவதம் பார்த்துட்டு வரோம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. போன பதிவில் பாரிஜாதத்தை இந்திரலோகத்திலேருந்து எடுத்து துவாரகைக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு பகவான். அதனால் போர் மூண்டதையும் பார்த்தோம். இப்போ தர்மர் ராஜசூயாகம். இந்த கதையை சுகதேவர் தான் பரிசுத்திடம் சொல்கிறாரு அப்படின்றது நமக்கு ஏற்கனவே பதிவில் பார்த்தோம். கிருஷ்ணர் ஒரு நாள் சாத்தியகி உத்வரோட நண்பர்களோட வேடிக்கையாக பேசிகிட்டு இருக்காரு. அரியாசந்தன் வேடிக்கையாக பேசிகிட்டு இருக்கல பல தேசத்து அரசர்கள்லாம் அவர் சொல்கிறான், ஐராசந்தனால் சிறைப்பிடிக்கப்பட்டு ரொம்ப துன்பப்படுறாங்க, அந்த துஷ்டனிடமிருந்து காப்பாற்றி விடுதலை செய்யுங்க அப்படின்னு கிருஷ்ண பகவான்கிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த நேரம் பார்த்து மூவுலகம் சஞ்சாரியான நாரதர் வராரு. அப்போ அவர் கேட்குறாரு, பகவான் கேட்குறாரு, பாண்டவர்கள்லாம் நலமாக இருக்காங்களான்னு. அதற்கு நாரதர், உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது, எனினும் கூறுறேன், தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் நடத்த விரும்புகிறாரு, அவங்கள ஆராதிக்க விரும்புகிறாரு அப்படின்னு பதில் சொல்கிறாரு. பகவான் உத்தவரோட ஆலோசனை கேட்குறாரு. அதற்கு உத்தவர், ராஜசூய யாகம் செய்பவர்கள் திக்ஸ் விஜயம் செய்யும் போது ஐராசந்தனை வதம் செய்து சிறைப்பட்ட அரசர்களை விடுதலை செய்து காத்திடலாம். சரணாகதர்களை ரட்சித்த புகழும் உமக்கு ஏற்படும், எந்த காரியமும் நிறைவேறும் அப்படின்னு கூறுறாரு. ஐராசந்தனை வெற்றி கொள்ள ஒரே யுக்தி தான் இருக்குது, அவன் பிராமணர்களை தெய்வமாக போற்றுகிறான். பீமன் ஒருவனாலேயே அவனை வெல்ல முடியும். எனவே கபடமாக அந்தனர் வேஷத்தில் சென்று துவந்த யுத்தத்திற்கு யாசித்து ஒப்புக்கொள்ள செய்வதே சிறந்த உபாயம். அவ்விருவர்களும் உமது முன்னிலையில் துவந்த யுத்தம் செய்தால் ஐராசந்தன் கொல்லப்படுவான், சிறையில் உள்ள மன்னர்களும் ரட்சிக்கப்படுவார்கள், யாகமும் பூர்த்தியாகும் அப்படின்னு கூறுவார். இதை கேட்ட அனைவரும் உத்தரை கொண்டாட கிருஷ்ணன் இந்திரபிரஸ்தம் செல்ல ஏற்பாடுகள் செய்ய உத்தரவிட்டார். நாரதரும் விடை பெற்று சென்றார். ராஜதூதனம்னு அனுப்பி உபாயம் கூறினார். இந்திரபிரஸ்தம் சேர்ந்த கிருஷ்ணர் பலராமர்களையும் அவர்களையும் சார்ந்தவர்களையும் உரிய முறையில் வரவேற்று இரு தரப்பினர்களையும் ஒருவரொருவர் தழுவிக்கொண்டு வணங்குறாங்க. தர்மரும் கிருஷ்ணனை பூசித்து அவர் தனது பரிவாரங்களோடு தங்குவதற்கு தக்க ஏற்பாடு செய்கிறார் தர்மன் கிருஷ்ணனிடம் ராஜசூயகம் பற்றி கூறி பகவான் அனுகிரகத்தை வேண்டினார். அப்போது கிருஷ்ணர் எல்லா தேசத்து அரசர்களையும் வென்று பூமியை உமது வசப்படுத்தி கொண்ட பிறகு யாகத்தை நீ தொடங்கணும் அப்படின்னு கூறுறாரு. தர்மர் தனது 4 சகோதரர்களையும் 4 திசையில் அனுப்புகிறாரு. பல அரசர்களை வென்று ஏராளமான ஐஸ்வர்யங்களை திரட்டி கொண்டு தர்மரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் ஐராசந்தன் மட்டும் ஜெயிக்கப்படவில்லை. அப்போது கிருஷ்ணவர் உத்தவர் கூறிய உபாயத்தை கூறுறாரு. கிருஷ்ணர், பீமன், அர்ஜுனன் மூவரும் அந்தனர் வேடத்தில் மகத நாட்டுக்கு போகிறாங்க. ஐராசந்தன் அதிதிகளை உபசரித்து பூஜை செய்தான். அப்போது அவர்கள் தாங்கள் யாசகர்கள் என்றும் தங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு கூறுறாங்க. ஐராசந்தன் அவர்களை நம்ப முடியாமல் யோசனை பண்ணுறான். எனினும் அவர்கள் விருப்பத்தை கூறுமாறு கேட்டான். அப்போது கிருஷ்ணன் துவந்த யுத்தம் செய்வதை தாங்கள் யாசிப்பதாக கூறினார். இந்த துவந்த யுத்தம் தான் எங்களுக்கு வேணும்னு. அவர்கள் யார் என்று புரிந்து கொண்ட ஐராசந்தன் கிருஷ்ணனை கோழை என்றும் அர்ஜுனன் சமம் இல்லாதவன் என்றும், எனவே பீமசேனனோட போர் புரிய தக்கவன் கூறி அவன் தயாராக இருப்பதாகவும் கூறினான் பீமன். முதலில் பீமனுக்கும் ஐராசந்தனுக்கும் கதாயுத்தம் நடந்தது. பிறகு துவந்த யுத்தம் ஆரம்பித்தது. இருவரும் சளைக்காமல் போர் செய்வதை கண்ட கிருஷ்ணன் ஒரு குச்சியை எடுத்து 2ஆக பிளந்து முனைகளை மாற்றி எறிந்தார். அதை புரிந்து கொண்ட பீமன் ஐராசந்தனை கீழே தள்ளி ஒரு காலால் அவன் காலை மிதித்து இரு கைகளாலும் அவனுடைய மற்றொரு காலை உறுதியாக பிடித்து வேகமாக கிழித்து தலைகால் மாற்றி இரு பக்கங்களில் வீசி எறிய ஐராசந்தன் உயிர் நீத்தான். பின்னர் பகவான் சிறையில் இருக்கும் மன்னர்களையும் விடுவித்தார். அவர்களுக்கு உணவும் உடையும் அளித்தார். அரசர்கள் துன்பங்களும் சிரமங்களும் நீங்க பெற்று பகவானை கண்டு மெய்மறந்து துதி செய்தனர். கிருஷ்ணர் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். பிறகு ஐராசந்தன் மகன் சகாதேவனுக்கு முடிசூட்டி மகத நாட்டு மன்னன் ஆக்கினார். பிறகு பீம அர்ஜுனர்களும் கிருஷ்ணனும் இந்திரபிரஸ்தம் அடைந்து யுதிஷ்டர்களும் நடந்ததை சொல்கிறாங்க. யுதிஷ்டர் கிருஷ்ணனை பூஜித்து அவர் அனுமதி பெற்று ராஜசூய யாகத்தை தொடங்கினார். வேதியர்கள் யாகத்தை விதிமுறை நழுவாமல் சிரத்தையோடு பூஜை செய்தனர். யாக முடிவில் தர்ம அக்ர பூஜை செய்வதற்கு உரியவர் யார் என்று ஆலோசித்தார். அப்போது சகாதேவன் சாந்த ஸ்வரூபியும் பரிபூர்ணரும் வேதமற்றவருமாகிய ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கே நாம் அக்ர பூஜை செய்யலாம், அதுவே தக்கது, சிறப்புடையது என்றான். எல்லோரும் அவனை ஆமோதிக்க கிருஷ்ணனை பூஜித்தனர். உயர்ந்த வஸ்திரபாரணங்களை அணிவித்து பூக்களால் ஆனந்த கண்ணீரோடு அர்ச்சனை செய்தனர்.
அனைவரும் கைகூப்பி நமோ நம நமோ நம என்று கோஷித்தனர். அடுத்தது சிசுபாலன் வதத்தை பற்றி அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.